அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற சஞ்சீவன சங்கமம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த சஞ்சீவன சங்கமம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி நம்ம குருகுலத்தோடு பயணத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வாரம் ஒரு முறை பொதுவான ஒரு ஞான விதை அப்படிங்கிற ஒரு ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு இந்த ஞான விதையில ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பை குறித்த உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியாக இதை நாம செய்து வருகிறோம். அந்த வகையில இன்று நாம பயணிக்கக்கூடிய ஒரு தலைப்பு, இன்னைக்கு நாம எடுத்துக்கக்கூடிய ஒரு தலைப்பு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. அந்த தலைப்பு இன்னைக்கு காலகட்டங்கள்ல ரொம்ப அவசியமானதாகவும் இருக்கிறது. அது கூட சேர்ந்து நம்ம குருகுலத்துல சில அறிவிப்புகள் காத்திருக்கிறது. அந்த அறிவிப்புகளையும் உங்களோட பகிர்ந்து கொண்டு அதை தொடர்ந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை மன மகிழ்ச்சியோடு அதை நாம பார்க்கிறோம். இந்த வகையில இன்னையோட தலைப்பு, அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆக்சுவலா அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு என்னென்னமோ நம்ம பேசுறோம். என்னென்னமோ விஷயங்களை எதுக்கோ ஒப்பிட்டு நம்ம பேசுறோம். இன்னைக்கு ஒலித்த பாடலுக்குள்ளேயும் அதுக்குண்டான ஒரு ஞானம் இருக்கிறது. இந்த பாகுபலியில இந்த பாடலை நீங்க மீண்டும் போய் இன்னைக்கு வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாடலை போய் மீண்டும் நீங்க போய் கேட்டு பாருங்க. இந்த பாடலை மீண்டும் நீங்க பாருங்க, கேளுங்க. இதுக்குள்ள நான் சொல்லணும்னு நினைக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அந்த நிறைய விஷயத்த கொஞ்சம் நம்ம குருகுலத்தை பத்தின கடந்த காலங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு அந்த மாற்றங்களை குறித்து நான் உங்களோடு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். ஏன்னா அந்த மாற்றம் அப்படிங்கிறது இன்னைக்கு சமுதாய காலங்கள்ல நிறைய சூழ்நிலைகளினுடைய அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு திருமணம் தள்ளி போகிறது. திருமணம் விரைவா நடக்கணும்னு சில பேர்த்துக்கு ஏக்கம் இருக்குது. திருமணம் நடந்ததற்கு குழந்தை பிறக்கணும்னு ஒரு ஏக்கம் இருக்குது. குழந்தை பிறப்பு தள்ளி போகுதுங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. தொழில் நல்லா இருக்கணும், தொழில்ல லாபகரமான தொழில் இருக்கணும், தொடர்ச்சியான தொழில்ல லாபம் வரணுங்கிற ஒரு ஏக்கம் சில பேருக்கு இருக்கிறது. ஆரோக்கியம் மேம்படணும், ஆரோக்கியத்துல பிரச்சனை வரக்கூடாதுங்கிற ஏக்கம் பல பேருக்கு இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றங்கள் நம்ம நிறைய பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு சென்சேஷனல் டாபிக்கு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதை யதார்த்த சூழ்நிலைகளையும் நான் நிறைய உங்களோட நான் பேச விரும்புறேன். ஆக்சுவலா யதார்த்தமாகவும் அதை நான் பார்க்க விரும்புறேன். அதுல இந்த மாற்றம் அப்படிங்கறதுதான், இந்த அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிறதுல அந்த மாற்றம் அப்படிங்கிற உணர்வை தான் நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் பழைய காலம். இன்னைக்கெல்லாம் தெய்வம் அன்னைக்கே கொள்ளுதுன்னெல்லாம் நீங்க இன்னைக்கு பார்க்கலாம். செய்த தவறுக்கு தண்டனையை அனுபவிக்கிறதும் நாம ஏற்படுத்திக்கிட்டதுக்கு உண்டான விளைவை நாமளே எதிர்கொள்றதும் இன்னைக்கு அதுவே நடக்குது, அப்பப்பவே நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்க இன்னைக்கு நிறைய பார்த்துருக்கலாம். காலம் மாறிட்டு வருதுன்னு சொல்றோம், டெக்னாலஜி மாறிட்டு வருதுன்னு சொல்றோம், குழந்தைகள் முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்றோம். நிறைய குழந்தை பாக்கியம் தள்ளி போகுதுன்னு பாக்குறோம். திருமணங்கள்ல பிரிந்து இருக்கக்கூடிய சுபாவங்கள் நிறைய வாழ்றதை பார்க்கிறோம். சிங்கிள் பேரண்ட் நம்ம நிறைய பார்க்கிறோம். குழந்தைகளுடைய மனநிலையில நிறைய மாற்றங்களை பார்க்கிறோம். கடன் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறத பார்க்கிறோம். தவிர்க்க முடியாத சிக்கல்கள் இருக்கிறத நாம பார்க்கிறோம். வாழ்வியல் முறையில நாம ஒண்ணு முயற்சி பண்ணா நம்ம நினைச்ச மாதிரியான நடக்க மாட்டேங்கிறதுக்கு உண்டான பதில் கிடைக்கலங்கிறத பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மாற்றம்ங்கிற ஒரு உணர்வுக்குள்ள கொண்டு வரலாம். மாற்றம் தான் இது எல்லாமே ஒரு மாற்றம் தான். நாம என்னவா இருந்தோம், இப்ப என்னவா இருக்கிறோம். என்னவா ஒரு விஷயத்த நம்ம அணுகணும், இப்ப என்னவா ஒரு விஷயத்த நம்ம அணுகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த மாற்றத்தை தான் நம்ம இங்க மையப்படுத்துறோம். அந்த மாற்றத்தை குறித்த இந்த குருகுலம் கடந்து வந்த பாதைய உங்க முன்னாடி நான் கொஞ்சம் பிரசன்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். குருகுலம் என்ன மாதிரியான பயணங்களை கடந்து வந்திருக்கிறது. இந்த ஞான சஞ்சீவன குருகுலம் 2019 மே 1ஆம் தேதி அபிஷியலா துவங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடியே நம்ம பயிற்சிகள் செய்துட்டு இருந்தோம், கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அபிஷியலா 2019 மே 1ஆம் தேதி இந்த பயணம் துவங்கியது.
இந்த பயணம் துவங்கிய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய மாற்றங்களை இந்த குருகுலம் எதிர்கொண்டு வருகிறது. நிறைய மாற்றங்களை எதிர்கொண்டு வருகிறது. அந்த பயணத்தை ஒரு சின்ன ரீகேப்பா நான் உங்களுக்கு காட்டணும்னு நான் நினைக்கிறேன். அது நீங்க மேபி அது உங்களுக்கு கொஞ்சம் அந்த ரீகேப், இந்த பயணத்தினுடைய ரீகேப் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. குருகுலத்தினுடைய பயணம் ஒரு பார்வை உங்களுக்கு. உண்மையான உணர்வுகளை உணரத் தெரிந்த ஒருவருக்கு அவருடைய உண்மையான உள்ளுணர்வே மிகச்சிறந்த வழிகாட்டி என்ற வரிகளுக்கு இணங்க வாழ்ந்து கொண்டிருப்பவர். மக்கள் மாயை எனும் வலையில் அண்டி வாழாமல் தெளிவான ஞான சிந்தனைகளை மனதில் விதையாய் விதைத்து அபரிமிதமான வாழ்வியல் வளர்ச்சிக்கு வழிகாட்டுபவர். நடந்ததை எண்ணி அசை போட்டு வெம்பி விழாமல், வெந்ததை உண்டு அயர்ந்து தூங்காமல், தான் வாழ்வில் கடந்து வந்த தவறுகளையும் அவமானங்களையும் அனுபவமாக கொண்டு அணுகுமுறையில் மாற்றமும், முயற்சியில் தீவிரமும், செயல்படுத்துவதில் வீரியமும், வாழ்வில் அற்புதங்களை அனுபவிக்க முடியும் என்பதற்கு சாட்சியாக இருப்பவர். காலத்தை பயிர் செய்து தடைகளை தகர்த்து கனவின் கரம் பற்றி கவனம் சிதறாமல் ஒவ்வொருவரும் தன் சுய புத்தியையும் சுதந்திரத்தையும் அடமானம் வைக்காமல் சாமர்த்தியமாக தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் பயிற்சிகளை 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளை கடந்து வழங்கி வருபவர். வினை அழுக்கு அகத்துள் சேராமல், ஆணவம் எனும் கழிவு தங்காமல் தொடர்ந்து பண்பு பயிற்சியின் விளைவாக 497க்கும் மேற்பட்ட விவாகரத்துகளை தவிர்த்து 9ற்கும் மேற்பட்ட விவாகரத்து பெற்ற குடும்பங்களை மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ வழி செய்து 25ற்கும் மேற்பட்ட சிறார்கள் மீண்டும் பெற்றோரோடு இணைந்து வாழ வழி செய்தும் 100க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் கடன் சிக்கலில் இருந்து மீண்டு லட்சங்களில் சம்பாதிக்க பயிற்சி அளித்தும் கொண்டிருப்பவர். தனக்கு மிஞ்சியதை தானமாக கொடுத்து தான் அறிந்ததை ஞான தானமாக கொடுக்கும் மனநிலையை விதைக்கும் வகையில் உணர்வில் உணவு திட்டத்தையும் ஞான விதை திட்டத்தையும் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்வுகளாக நிகழ்த்தி கொண்டிருப்பவர். பிறர் வாழ்வை எண்ணி கணித்து கருத்தளிக்காமல், புறத்தோற்றம் கண்டு யாரையும் ஒதுக்காமல், பொன்முறுவல் பிறர் முகம் மேல் பொதித்து வாழும் ஒவ்வொரு நாளையும் ரசித்து ரசித்து வாழ்வதற்கு தேவையான மனோபலத்தினை தொடர்ந்து விதைத்து வரும் இவருக்கு சூடிய விருதுகளில் சில: 2021 சிறந்த சாதனையாளர், 2022 பரிவு மாமனிதர் விருது, 2022 உலக சாதனை பேச்சாளர், 2023 சிறந்த வாழ்வியல் பயிற்சியாளர், 2023 சிறந்த கல்வியாளர் விருது, 2023 சிறந்த மேதை விருது, 2024 சிறந்த தன்னார்வலர் விருது. மாற்றம் ஒன்றே மாறாதது எனும் மாற்றத்தை தொடர்ந்து விதைத்து மாணவர்களுக்கு வழிகாட்டியாக, இளைஞர்களுக்கு லட்சியவாதியாக, மனத்தெளிவு கொடுக்கும் மறுமலர்ச்சியாளராக, முதியவர்களுக்கு ஊக்கம் அளிப்பவராக என்றும் அன்புடனும் கருணையுடனும் பயணித்துக் கொண்டிருக்கும் வாழ்வியல் மேம்பாட்டு பயிற்சியாளர், ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் நிறுவனர் ஸ்ரீ சசிகுமார் அவர்கள் இதோ உங்கள் முன்னே. 5 ஆண்டு கால பயணம் ஒரு பார்வைக்கு, வேற ஒண்ணும் இல்லைங்க. 2019 மே 1 இப்பதான் துவங்கின மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நாம 2025 பிப்ரவரியில இருக்கிறோம். இந்த பயணத்துல எவ்வளோ மாற்றங்களை குருகுலம் கடந்து வந்திருக்கிறது, எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த குருகுலம் ஒரு ஒரு பாதையை நோக்கி நம்ம முன்னெடுப்போம். அந்த மாதிரி நாம ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு செயல், அந்த செயலை செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் இந்த கணம், இந்த தருணம் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். அந்த வாய்ப்பு என்ன அப்படின்னா,
நம்ம தொடர்ந்து இந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவர்களுடைய மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சிக்கு நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணோம். யார் யார் மூலியமாவோ போய் எங்கெங்கயோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம். ஃபைனலி தமிழ்நாடு கவர்னருடைய அலுவலகத்தின் சார்பாக கவர்னருடைய ஒரு பெட் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க. அதை சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு இளைஞர்கள் 26% பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். தற்கொலையினுடைய எண்ணிக்கை, இளைஞர்களுடைய எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 26% அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி, அதற்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்டை முன்னெடுக்கணும்னு கவர்னருடைய ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்டா அறிவிச்சு அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் சூசைட் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாலஜிய, அந்த ஒரு ப்ரோக்ராம தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ்க்கு கொண்டு போய் சேர்த்துவதற்கு ரெட் கிராஸ், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மூலியமாக அந்த அஃபீஷியல் ட்ரெயினரா என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஞான சஞ்சீவனம் குருகுலமானது தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய அனைத்து யூனிவர்சிட்டிஸ், கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், அங்க மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த தற்கொலை தடுப்பு மனநிலை, இந்த மனநிலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு முயற்சிக்கும் ஒரு பயணத்துல ஒரு அஃபீஷியல் ட்ரெயினரா நம்மளை அறிவிச்சிருக்காங்க. அது சம்பந்தமா நேற்று சென்னையில போய் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதை நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம். ஜெனரல் செக்ரட்டரியை பார்த்து கொடுத்துருக்கோம். அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது அடுத்த கட்ட நிகழ்வுல மார்ச் 8ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டத்துல ஜெயின் காலேஜ்ல மகளிர் கல்லூரியில முதல் கட்ட நிகழ்வாக அது அரங்கேற இருக்கிறது. இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் சூசைட் மைண்ட் செட் கேம்பெயின் இது துவங்குவதற்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தது நம்மளுடைய ஃபாலோவர், நம்மளுடைய சஞ்சீவனிஸ்ட் திருமதி புவனேஸ்வரின்னு சொல்லக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த நம்மளுடைய ஃபாலோவர். அவங்க தான் இந்த முயற்சியை முன்னெடுத்து அந்த ரெட் கிராஸ்ல இருக்கக்கூடிய திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்மேன் கிட்ட கொண்டு போய் என்னுடைய ப்ரொபோசலை கொடுத்து ரெக்வஸ்ட் பண்ணி அவரு அதை வாங்கி அவரு அதை ஜெனரல் செக்ரட்டரி ஃபார்வர்ட் பண்ணி அந்த திருப்பத்தூர் சேர்மேன் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாரு. நீங்க ஜிஎஸ் பார்க்க வரணும்னு நம்ம வீட்டுக்கு வந்தாரு. சூலூர் வீட்டுக்கு ஒரு அழைப்புதல் கொடுத்து பண்ணாங்க. இது ஒரு மாற்றத்தினுடைய ஒரு பயணமாக நம்ம பார்க்கிறோம். ஒரு வகையில இறைவன் நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு வழி செய்தால் கூட சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நான் எப்பவும் நகைச்சுவா கூட சொல்லுவேன், நாம ஒரு பண்பு படையை உருவாக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லுவேன். நம்ம சஞ்சீவனிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு படை, அது பெற்றோர்கள் கொண்ட படை, இளைஞர்கள் கொண்ட படை, நீங்க தொழில் முனைவோர்கள் கொண்ட படை, அந்த படை பண்பு படையை உருவாக்கிட்டு இருக்கிறோம். அந்த பண்பு படை தானும் மகிழ்ச்சியோட இருந்து தன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு தன்னோடு இருப்பவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்குண்டான மாற்றங்களை தொடர்ந்து விதைக்கக்கூடிய முயற்சியாக இந்த முயற்சியை நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். அது நிறைவாக ஒரு 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 வடிவம் பெற்று இந்த மாற்றத்துல இந்த ஞான சஞ்சீவன குருகுலம் பயணிக்கிறது அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இது அனைத்துக்கும் காரணம் புவனேஸ்வரி போன்று உங்க அனைவரும் போல வார வாரம் நீங்க ஏதோ ஒரு ரூபத்துல இங்க ஒரு 80 பேர் 50 பேர் நிக்கிறதுனாலதான் எங்கனாலையும் அதை பொறுப்புணர்வோடு அதை கொடுக்க முடியுது. வார வாரம் ஏதோ ஒரு சப்ஜெக்டை பத்தி உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட அந்த தெளிவை கொடுக்கணும், உங்ககிட்ட அந்த விருப்பத்தை அடைவதற்குண்டான முயற்சியை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க முயற்சி பண்றோம். இன்னைக்கு இந்த மாற்றத்திற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய என் குரு எனக்கு கத்துக் கொடுத்த ஒரு ரகசியத்தை இன்னைக்கு உங்களோட அந்த மாற்றத்திற்கான ஒரு விதை, எப்படி ஒரு வாழ்க்கையில மாற்றம் நடக்குது, கடன் பிரச்சனையில இருந்து தீர்வு எப்படி கிடைக்குது, உறவு பிரச்சனையில இருந்து தீர்வு எப்படி கிடைக்குது, பொருளாதார பிரச்சனை எப்படி முழுவதுமாக மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சூட்சமத்தை இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புறேன். சோ நீங்க மாற்றம்னு சொல்றது அத ஒரு ஒரு யோகிக் சயின்ஸ் லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா, ஒரு யோகிக் சயின்ஸ்க்குள்ள போய் நீங்க அதை நீங்க பார்க்கும்போது நம்ம மாற்றம்ங்கிறது நிறைய விஷயங்களை நம்ம சொல்றோம். சூழ்நிலை மாற்றம், நபர்களுடைய மாற்றம், இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்றோம்.
இப்போ இந்த மாற்றம்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாற்றம் எங்க நடக்குதுன்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய கருமையத்துல தான் அந்த மாற்றம் நடக்குது. இப்போ உங்க சுபாவத்துல ஒரு மாற்றம் நடக்கணும்னா அது முதல்ல உங்க கருமையத்துல அந்த மாற்றம் நடக்கும். அந்த கருமையத்துல நிறைய பேர் மாற்றத்தை செய்யறது இல்ல. ஆனா வெளிப்புற தோற்றத்திலேயோ அல்லது உங்க மேல் மனதிலயோ நீங்க மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க காலையில நேரத்துல எந்திரிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நான் நேரத்துல எந்திரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் செயல்படுத்தல. ஆனா இப்ப நான் அதை செயல்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன்னா இப்ப உங்க என்ன பண்ணும், உங்க மேல் மனம் முதல்ல முடிவு பண்ணும். ஓகே, நம்ம நேரத்தை எந்திரிக்கணும். இப்ப என்ன பண்ணும், மேல் மனம் உங்க ஆள் மனக்கு தகவல் கொடுக்கும். இப்ப உங்க ஆள் மனம் என்ன பண்ணும்னா உங்க கருமையத்துல ஒரு பதிவு இருக்கு. இந்த கருமையத்தினுடைய பதிவை தான் ரொம்ப அதிகமாக அது சார்ந்து இருக்கும். இப்ப மேல்மனம் சொல்றது அது கேட்காது. அது என்ன பண்ணும்னா உங்க ஆழ்மனம் என்ன பண்ணும்னா கருமையத்தினுடைய பதிவு தான் இருக்கும். இப்ப மேல்மனம் சொல்லணும்னா மேல்மனம் சொல்றதை செய்யணும்னா மேல்மனம் கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவையும் முதல்ல மாத்தணும். அப்ப அந்த கருமையம் அப்படின்னு சொல்றது என்னன்னா வான்காந்த ஆற்றல். வான்காந்த ஆற்றலினுடைய தொகுப்பு. இந்த கருமையம் உங்களுடைய உடம்புல வான்காந்த ஆற்றல், ஜீவகாந்த ஆற்றல்னு ரெண்டு ஆற்றல் இருக்கு. there are two different energy. ஒண்ணு வந்து ஜீவகாந்த ஆற்றல், இன்னொன்னு வான்காந்த ஆற்றல். இந்த ஜீவகாந்த ஆற்றலை நீங்க சரியாக வைத்திருக்கும் போதுதான் அது வான்காந்த ஆற்றலோடு இணைந்து பயணம் பண்றதுக்குண்டான ஒரு ஒரு தீர்வை உங்களுக்கு கொடுக்குது. இந்த வான்காந்த ஆற்றலையும் உங்க ஜீவகாந்த ஆற்றலையும் சரியாக வைப்பதற்கு இன்னைக்கு நான் ஒரு பிராக்டிஸ் சொல்லி கொடுக்குறேன். இந்த பிராக்டிஸ் உங்க மாற்றத்திற்குண்டான விதையாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுங்க, ஒரு உண்மை சம்பவம். சேலத்துல இருந்து ஒரு பெற்றோர்கள் என்னை சந்திக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவர்களுக்கு ட்வின்ஸ் குழந்தைங்க, +2 படிக்கிற குழந்தைங்க. அவங்க என்ன பண்றாங்க, +2 முடிச்சுட்டு காலேஜ் சேர்த்தணும். +2 முடிச்சுட்டு காலேஜ் சேர்த்ததுக்கு உண்டான ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், டொனேஷன் எல்லாம் கட்டிட்டாங்க. அந்த குழந்தைங்க அடுத்த நாள் காலேஜுக்கு போகணும். ஆனா அவங்க முந்தின நாள் எல்லாம் ஹாஸ்டல்ல தங்கறதுக்கு உண்டான எல்லா திங்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஆனா பசங்க காலேஜுக்கு போக மாட்டான்னு சொல்றாங்க. இப்ப நிறைய மாணவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய மனநிலை என்னவா இருக்குதுன்னா கோவிடுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான மனநிலை இப்ப கோவிடுக்கு அப்புறம் நிறைய இளைஞர்கள்கிட்ட மாற்றம் இருக்கு அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் புலம்புறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க முந்த இருந்த மாதிரி இல்லைங்க, கோவிடுக்கு அப்புறம் இன்றைய இளைஞர்கள்கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்கு, குழந்தைகிட்ட நிறைய மாற்றம் இருக்கு. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, சார் இவன் கோவிட் முன்னாடி நல்லா இருந்தான் சார், கோவிடுக்கு அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணான், இப்ப நான் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறான், சரியாவும் படிக்க மாட்டேங்கிறான்னு அவர் என்னை பார்க்க வந்திருக்கு. நான் ஒரு 2 மணி நேரம் அந்த பையன்கிட்ட நான் பேசினதுக்கு அப்புறம் அவன் கம்ப்ளீட்டா சார் என்ன சொல்றாரோ நான் அதை செஞ்சிடறேன்னு சொன்னான். அவர் அவங்க அப்பா கேட்கிறாரு, ஏங்க நாங்க 12வது படிக்கிற வரைக்கும் கூடவே தான் இருந்தோம், நாங்க சொன்னா கேட்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான், நீங்க 2 மணி நேரத்துல சொன்ன உடனே கேட்கறானே எப்படின்னு அவருக்கு ஆச்சரியம். சரி, அந்த குழந்தை நான் 2 மணி நேரத்துல சொன்னதுனால கேட்கல. அந்த குழந்தைக்கு மாற்றம் எங்க நடக்கணும், கருமையத்துல நடக்கணும். அந்த கருமையத்துல நான் மாற்றம் நடக்கிற மாதிரி விஷயத்த நான் தெரிஞ்சிருக்கணும். நான் தெரிஞ்சிருந்தா தான் நான் அதை செய்ய முடியும். இப்ப அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றதுன்னு எனக்கே அறியாமையோட இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நானே எனக்கே தெரியலன்னு வைங்க, நான் எப்படி என் குழந்தைகிட்ட மாற்றத்தை கொண்டு வர்றது? இப்போ அடிப்படையில என்ன புரிஞ்சுக்கணும்னா உங்க எதிரே இருக்கிறவர்கிட்ட மாற்றத்தை கொண்டு வர முடியாது, நீங்க கொண்டு வர முடியாது. ஆனா உங்ககிட்ட ஏற்படுகின்ற மாற்றம் அதில் எதிரே இருப்பவருடைய மாற்றத்தை நிகழ்த்துங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. எப்படிங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ள ஏற்படுகின்ற மாற்றம் உங்கள் எதிரே இருப்பவருடைய மாற்றத்திற்கு பெரும் பங்கு வகிக்கிறது. அது கடன்காரங்க உங்களை பணம் கேட்கிற நிகழ்வா இருக்கலாம், வாழ்க்கை துணை உங்க கூட சண்டை போடுற நிகழ்வா இருக்கலாம், உங்க பாஸ் உங்களுக்கு வேலை கொடுக்குற சூழ்நிலையா இருக்கலாம், உங்க பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கலன்னு இருக்கலாம், உங்களுடைய சபார்டினேட்ஸ் கூட வேலை செய்யறவங்க கண்ணு முன்னாடி நின்னாதான் வேலை செய்யறாங்க, இல்லைன்னா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். என் குழந்தை நான் இருக்கும்போது ஒழுக்கமா இருக்கிறான், நான் இல்லைன்னா ஆடுறான், இல்ல நான் இருக்கும்போதே அவன் பேச்ச கேட்கறது இல்ல, இப்படின்னு என்னவோ சொல்லுங்க. ஆனா நீங்க மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க. இந்த மாற்றம் எங்க நடக்கணும்னா கருமையத்துல நடக்கணும். இந்த கருமையம் எதிரே இருப்பவருடைய கருமையத்துல இல்ல, நம்மளுடைய கருமையத்துல முதல்ல மாற்றம் நடக்கும். இந்த கருமையத்துல மாற்றம் நடக்கும்போது இதத்தான் வேதாத்ரி மகரிஷி ஐயா என்ன சொல்றாருன்னா அந்த கர்ண சுத்திங்கிறார். இந்த கருமையத்துல ஏற்படுகின்ற மாற்றத்திற்கு பெயர் அந்த கர்ண சுத்தி அப்படிங்கிற. இந்த அந்த கர்ண சுத்திங்கிற ஒரு பயிற்சி நமக்கு தெரியல, எப்படி பண்றதுன்னு தெரியல, நம்ம குழந்தைகளுக்கு அது எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னு தெரியல.
நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி அதை செய்யறதுன்னு தெரியல. இந்த மாற்றத்திற்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு பயிற்சிய ஒரு நாள் பயிற்சியாக இந்த குருகுலம் லான்ச் பண்ணுதுங்க. புது பயிற்சி. இந்த பயிற்சி ஒரு நாள் பயிற்சி, 1 day டைரக்ட் ப்ரோக்ராம். அந்த அந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான மாற்றத்திற்கான ஒரு பயிற்சி. உங்ககிட்ட மாற்றம், இது வரைக்கும் நீங்க என்னவா வேணா இருங்க, இனிமேல் உங்களுடைய மாற்றத்தை நிகழ்த்துவதற்குண்டான ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியினுடைய தலைப்பு மிராக்கிள்ஸ்ங்கிறது அந்த பயிற்சியினுடைய தலைப்பு. உங்களுக்குள்ள மிராக்கிளை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை விதைக்கக்கூடிய அந்த ஒரு நாள் பயிற்சி. அது நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அது அந்த ஒரு நாள் பயிற்சியானது நேரடி பயிற்சியாகத்தான் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அந்த நேரடி பயிற்சியில கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர், அது ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்க என்னவாக இருந்தீங்க, இனிமேல் அது நீங்க எப்படியாக இருக்க போறீங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவருக்கான ஒரு நாள் பயிற்சியாக நடத்த திட்டமிட்டு. மாற்றம் மாற்றம் மாற்றம். அந்த மாற்றத்தை எங்க செயற்படுத்தணும்? என்னுடைய கருமையத்துல ஏற்படுத்தணும். என்னுடைய கருமையத்துல எப்படி ஏற்படுத்துறதுங்கிற தெளிவு எனக்கு இல்லை. இப்ப அதுல ஒரு பார்ட்டை நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. I'll give you one part. அதை நீங்க செயல்படுத்துங்க. அந்த செயல்பாடு அபரிவிதமான ஒரு தீவிரத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். அப்ப இந்த மிராக்கிள்ஸ்ங்கிற இந்த பயிற்சி, இட்ஸ் a நியூ கோர்ஸ். புது பயிற்சி, ஒரு நாள் நேரடி வகுப்பு. காலை 9 மணிக்கு ஆரம்பிச்சு மாலை 7 மணி வரைக்கும் இந்த பயிற்சி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நாள் டைரக்ட் ப்ரோக்ராம். இட்ஸ் கம்ப்ளீட்லி மேக்கிங் மிராக்கிள்ஸ் இன் யுவர் லைஃப். இந்த பயிற்சியின் நோக்கம் உங்க வாழ்க்கையில மிராக்கிளை ஏற்படுத்துறது, உங்களுக்குள்ள மிராக்கிள்ஸை உணர்றது. அது கருமையத்தை சுத்தப்படுத்தும். கருமையத்தை அந்தகரண சுத்திங்கிறது அது ஆன்மீகமா இருக்குது. நம்ம அது ஆன்மீகமா இல்லாம பிராக்டிக்கலா உங்க லைஃபோட யதார்த்த வாழ்க்கை சூழலை பண்றதுக்கு நிறைய விஷயத்த நம்ம பண்ண போறோம். இப்ப நான் அந்த பயிற்சியை கொடுக்குறேன். நான் சொல்றதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. என்ன நான் சொல்றதும் நீங்க பல காலத்துல கடந்து வந்திருக்கிறீங்களாங்கிறது நீங்க பாருங்க. இப்ப நீங்க காலையில எந்திரிப்பீங்க, என்ன பண்ணுவீங்க? அதிகாலை எந்திரிப்பீங்க. இப்போ யாருக்கெல்லாம் காலையில எந்திரிக்கும் போது தாட்டே இல்லாம எந்திரிச்சிருக்கீங்க? அதாவது எனக்கு எந்த தாட்டுமே இல்லைங்க, நான் எந்திரிக்கும் போது எனக்கு மனசுல எந்த வித தாட்டுமே இல்லைங்க, மகிழ்ச்சி இல்லை, குழப்பம் இல்லை, வேதனை இல்லை, கோபம் இல்லை, ஆணவம் இல்லை, காமம் இல்லை அப்படின்னு எதுவுமே இல்லாம நான் எந்திரிச்சேன்னு யாராவது சொல்ல முடியுமா? உங்க பெட்ல இருந்து எந்திரிச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா தாட் இல்லாம இருக்க முடியாது. அப்போ அந்த காலையில எந்திரிக்கும் போது ஒரு தாட் இருக்கு உங்களுக்கு. இப்ப சிக்கல் என்ன, உளவியல் ஆராய்ச்சி என்ன சொல்லுது தெரியுங்களா? அந்த காலையில எந்திரிக்கும் போது அது தாட்டு, அது என்ன தாட்ல நீங்க எந்திரிக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியலங்கிறது தான் அந்த டேல உங்களுக்கு ரிசல்ட் ஆகாததுக்கு காரணம்னு சொல்லுது. எப்படிங்க? நீங்க காலையில எந்திரிக்கும் போது என்ன தாட்ல எந்திரிக்கிறீங்கிற தெளிவு இல்லாததுனாலதான் அந்த டேல உங்களுடைய ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் ரிசல்ட் எடுப்பதற்கும் புதுசா நிறைய விஷயத்த கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட என்ன இருக்குது, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன வேணுங்கிற தெளிவு இருந்தா போதும்னு சொல்லு. இதுக்கு பேரு பிளாஸ்மா எனர்ஜின்னு பேரு. இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த முறைக்கு பேரு பிளாஸ்மா எனர்ஜி. இந்த பிளாஸ்மா எனர்ஜிங்கிறத சயின்டிபிக்கலா போய் கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா, பிளாஸ்மா எனர்ஜி அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, இடி இடிக்கும் போது மழை பெய்யுது. அந்த மழை தண்ணி எந்த இடி இடிக்கும் போது பெய்கின்ற அந்த மழை தண்ணியை பிடிச்சி வச்சீங்கன்னா, சாதாரண மழை தண்ணிக்கும் இடி இடிக்கும் போது வர்ற மழை தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த அந்த தண்ணியில அதிர்வுகள் நிறைய இருக்கு. அந்த வாட்டரை நீங்க அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்தினீங்கன்னா அது மேம்பட்ட வழிமுறைக்கு உதவி பண்ணுதுன்னு ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறான். அந்த இடி இடிக்கும் போது வரக்கூடிய வாட்டருக்கு பேரு தான் பிளாஸ்மா எனர்ஜி, பிளாஸ்மா வாட்டர். இந்த வாட்டருக்கு பேரு பிளாஸ்மா வாட்டர். பிளாஸ்மா வாட்டர் என்னன்னா, ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தி அந்த நீரானது அந்த அதிர்வுகளை சுமந்துக்கிட்டு வருது, அந்த அதிர்வுகளை பதிவுகளாக சுமந்துக்கிட்டு வருது. அந்த அதிர்வுகளை பதிவுகளாக சுமந்துட்டு வர்ற வாட்டர் நிலத்துல போடும்போது நிலத்துல மண் அது ஏற்படுத்துதுன்னு ஹைதராபாத்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல டிக்ளேர் பண்ணிருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சார்பா நடத்தப்பட்ட கான்ஃபரன்ஸ்.
சரிங்க. இப்ப இதுக்கும் நம்ம லைஃப்க்கு என்ன சம்மந்தம்? எப்படி பிளாஸ்மா வாட்டருங்கிறது மண் வளத்தை கொடுக்குதோ, அந்த மாதிரி பிளாஸ்மா எனர்ஜிங்கிறது உங்க கருமையத்துக்கான வளத்தை கொடுக்கிறது. உங்க உடம்புல, உங்க மனசுல இந்த கருமையத்துக்கான எனர்ஜி கொடுக்கிறது பிளாஸ்மா எனர்ஜி. அந்த பிளாஸ்மா எனர்ஜிங்கிறது ஒரு தாட்டு. இப்ப எப்படி இடி இடிக்கும் போது மழை தண்ணி வர்ற தண்ணிக்கு எனர்ஜி அதிகமோ, அந்த மாதிரி அதிகாலை 3:30 3:20 இருந்து 4:40 நீங்க எந்திரிக்கும் போது வர்ற தாட் இருக்குல்ல, அந்த தாட்டு பிளாஸ்மா எனர்ஜி. நான் ரிப்பீட் பண்றேன். அதிகாலை ப்ரீ பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்துக்கு முந்தான முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முந்தின முகூர்த்தம். 3:20 இருந்து 4:40 நீங்க எந்திரிக்கும் போது ஒரு தாட் வருது இல்ல, நீங்க எந்திரிக்கும் போது என்ன தாட் இருக்குதோ அந்த தாட்டை பிடிக்கிற சூட்சமத்தை தான் இந்த மிராக்கிள்ஸ்ங்கிற பயிற்சியில சொல்லி கொடுக்குறோம். அதை எப்படி பிடிக்கிறது, அதை எப்படி உங்களுக்குள்ள ஒரு பழக்கமா ஏற்படுத்துறது, அதுதான் இட் இஸ் கிரியேட்டிங் ஹாப்பினஸ். அததான் திருமூலர் மூச்சை கவனி பேச்சை குறைன்னு சொன்னார். மூச்சு தான் எல்லாம்னு சொன்னார். அந்த தாட்டை கவனிக்கின்ற முறையில அந்த தாட்டை நீங்க கவனிச்சு 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 உங்களுக்குள்ள இருக்கிற பதிவுகளை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த முறை கருமையத்தை சுத்தப்படுத்துகின்ற அந்த கர்ண சுத்தின்னு பேர். அப்ப நீங்க இப்ப செய்ய வேண்டியது, காலையில எந்திரிக்கும் போது 3:20 இருந்து 4:40 அந்த தாட் என்ன தாட் வருது அப்படின்னு நீங்க கவனிக்கணும். அந்த தாட்டை ஃபில்டர் பண்ணி அதை நீங்க நாள் பூரா எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்க இலக்கை நோக்கி பயணிப்பதற்குண்டான சூட்சமம் அதுக்குள்ள இருக்குது. இந்த மிராக்கிள்ஸ்ங்கிற நேரடி பயிற்சியில, இந்த ஒரு நாள் நேரடி பயிற்சியில நாம உங்களுக்கான அந்த இலக்கு, உங்க இலக்கு என்ன தேவை, அந்த இலக்குக்கான எண்ணம் ஆல்ரெடி ஒளிஞ்சிருக்கும், இருக்கு காலையில. அதை கண்டுபிடிச்சு எடுக்கிறது எப்படிங்கிறது நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அதை பயிற்சியா சொல்லி கொடுப்போம். அது ஒரு நாள் பயிற்சியாக நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு நாள் பயிற்சியானது வருகிற மார்ச் மாதம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். இந்த பயிற்சியில பங்கு பெற விரும்புபவர்கள் உங்களுடைய பெயரை பதிவிடலாம். அதற்கான டேட் வந்து நாங்க கொஞ்சம் விரைவா அதுக்கு நாங்க கொடுக்க பாக்குறோங்க. மார்ச் மாதம் அதற்கான விரைவா அந்த டேட் வந்து டென்டேட்டிவா சொல்லணும்னா மார்ச் 23 டென்டேட்டிவான டேட்டு மார்ச் 23 ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பயிற்சி. அது கோயம்புத்தூர்ல நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். ஏப்ரல் மாத பயிற்சி சென்னையில நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் பயிற்சியினுடைய அடிப்படை. இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. இப்ப கருமையத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த வேலை உங்க எண்ணங்கள் மட்டும்தான் பண்ணுது. அந்த எண்ணங்களை நீங்க எப்ப கவனிக்கணும் அப்படின்னா, அதிகாலை எழுந்திருக்கும் போது 3:20 4:40. அதுதான் பிளாஸ்மா எனர்ஜி. இதை நீங்க பிடிச்சீங்கன்னா, இத விக்கால ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத ஆன்சிஸ்டர் காலத்துல விக்கால ஞானம் அப்படின்னு. விக்கால ஞானம் அப்படின்னா சூழ்நிலைகளை கையாளுகின்ற புத்திசாலித்தனம். விக்கால ஞானம் என்னங்க? சூழ்நிலைகளை கையாளுகின்ற புத்திசாலித்தனம். சரிங்களா? சோ மார்ச் மாதம் 23ஆம் தேதி கோயம்புத்தூரில் ஒரு நாள் பயிற்சி, காலை 9 மணி முதல் இரவு மாலை 7 மணி வரை மிராக்கிள்ஸ்ங்கிற இந்த பயிற்சி. ஏப்ரல் மாதம் சென்னையில் நடக்க இருக்கிறது ஒரு நாள் பயிற்சி. இந்த 2 டெஸ்டினேஷன்ல யாரெல்லாம் கலந்துக்க விருப்பம் இருக்கிறதோ உங்களுடைய பெயரை நீங்க கவிதா மோகன் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவிடலாம். இந்த சஞ்சீவன சங்கமம்ங்கிற குரூப்லயே கோயம்புத்தூர்னு போட்டு நீங்க விருப்பம் இருக்கிறவங்க உங்க பேரை அதுலயே ஸ்க்ரோலிங்ல போட்டுருங்க, அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. சென்னையில இருக்கிறவங்க அதுல உண்டான இதை நீங்க போடுங்க, அதை வந்து அவங்க பதிவிட்டுக்குவாங்க. ஸோ இதற்கான கட்டணம் 5100 ரூபாய், 5100 rupees இருக்குங்க. உணவு வழங்கப்படும், 2 வேளை தேநீர் வழங்கப்படும்.
கோயம்புத்தூருக்கான பயிற்சி கட்டணம் மட்டும்தான் இப்ப நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில இடத்தை பொறுத்து பயிற்சி கட்டணம் மாறுபடலாம். கோயம்புத்தூர்ல 5100 rupees. திட்டமிடுங்க. ஒரு நாள் பயிற்சி, மிராக்கிள்ஸ்ங்கிற பயிற்சி. இது தொடர்ந்து மாதம் மாதம் ஒரு நாள் பயிற்சி நடக்க ஆலோசிச்சிருக்கோம், திட்டமிட்டு இருக்கிறோம். பிளான் பண்ணிக்கோங்க. இந்த சூழ்நிலையை கையாளுகின்ற அந்த ஞானத்துக்கு பேரு விக்கால ஞானம் அப்படின்னு பேரு. இப்ப சூழ்நிலை உங்களுடைய கருமையத்துல இருக்கிற எண்ணத்தை தகுந்த மாதிரி அது தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்ப நீங்க சூழ்நிலையை மாத்த முயற்சி பண்றீங்க, சூழ்நிலையை மாத்த முடியாது, உங்க எண்ணத்தை தான் மாத்தணும். உங்க எண்ணத்தை மேல் மனதுல மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது மேல் மனதுல மாத்த முயற்சி பண்ணாதீங்க, அது முடியாது. கருமையத்துல மாத்தணும். இந்த கருமையத்துல மாத்துறதுக்கு அந்த கரண சுத்திங்கிற பயிற்சி, மிராக்கிள்ஸ்ங்கிற பயிற்சியாக இது ஒரு பவர் பேக்டு ப்ரோக்ராமா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த முதல் பேட்ச்ங்கிறதுனாலதான் நாம இந்த பயிற்சி கட்டணத்தை இதை கொடுக்க விரும்புறோம். வழக்கம் போல இந்த நீங்க கட்டுற கட்டணத்தை விட கிடைக்கிற ரிசல்ட் அபரிவிதமாகத்தான் இருக்கும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஃபர்ஸ்ட் பேட்ச் எப்பவுமே ஒரு ரீசனபிள் காஸ்ட்ல தான் நம்ம பண்றோம். வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை நீங்க கிரெடிட் கார்ட்லயும் நீங்க பே பண்ணலாம். பட் கிரெடிட் கார்டுல பே பண்றவங்களுக்கு கூடுதலா அந்த சர்வீஸ் சார்ஜஸ் மட்டும் நீங்க சேர்த்து பே பண்ற மாதிரி இருக்கும். அது என்னங்கிறத நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு தகவல் கொடுக்கணும். இஃப் யூ வாண்ட் டு பே, நீங்க ரேசர் பேல கிரெடிட் கார்டுல நீங்க பே பண்ணிக்கலாம். இந்த 5100 ரூபாயோட சேர்த்து அந்த சர்வீஸ் சார்ஜஸ் வரும். சர்வீஸ் சார்ஜஸ் 2% பிளஸ் ஜிஎஸ்டின்னு நினைக்கிறேன் அவங்க சார்ஜ் பண்றாங்க. அந்த சார்ஜஸை நீங்க சேர்த்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இன்றைய அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுங்கிற பழமொழிக்குள்ள இருக்க விளக்கத்தை நான் இப்ப கொடுக்குறேன். அரசன் அன்றே கொன்றாலும் தெய்வம் நின்று கொண்டாலும் உங்கள் மனநிலையில் இருக்கிற தெளிவுதான் உங்களை கொள்கிறது. இது அரசனும் கொள்ளல, தெய்வமும் கொள்ளல. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம் அது அரசன் ரூபத்துல பிரதிபலிக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணம் தெய்வத்தினுடைய ரூபத்துல பிரதிபலிக்கிறது. தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னா வேற ஒரு ஃபோர்ஸ் உங்களை கொள்ளல. உங்களுடைய புரிதலே உங்களுடைய குற்ற உணர்வாவோ அல்லது உங்களுடைய பயம் உணர்வாவோ உங்க உணர்வு தான் உங்களை கீழே தள்ளும். இப்ப இந்த உணர்வை மேம்படுத்துறதுக்கு உண்டான பயிற்சி தான் இந்த மிராக்கிள்ஸ்ங்கிற பயிற்சி. பயன்பெற்று உங்களுடைய வாழ்க்கை மேம்பட எல்லாம் உள்ள இறை அருள், குரு அருள் என்னைக்கும் உங்களோட இருக்கட்டும். ஸோ கேள்விகள், உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது இருந்தா நீங்க பதிவிடலாம். அண்ணா சென்னையில டேட் என்னன்னா? சென்னை நாங்க டேட் சொல்றோம் சிஸ்டர். இப்போதைக்கு ஏப்ரல் நாங்க டேட் சொல்றோங்க. என்னுடைய பயணத்தை பொறுத்ததுங்க. நாங்க ஒரு 1 வீக்ல சென்னை டேட் சொல்றோம். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. நன்றி. இந்த குருகுலம் 5 ஆண்டு பயணம் பண்ணதுல நிறைய பேருடைய பங்களிப்பு இருக்கிறது. அவர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வெளிப்படுத்துறோம். எக்ஸ்பிரஸ் அவர் சின்சியர் கிராட்டிடியூட். உழைப்பும் முயற்சியும் மட்டும்தான் இங்க இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. இயற்கை தான் வழி நடத்திட்டு போகுது. உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய பிரார்த்தனைகளும் உங்களுடைய எண்ணங்களும் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு திரும்பி பார்த்தா 2019 மே 1ஆம் தேதி 2 பேரை வச்சு காலையில 4 மணி கிளாஸ் எடுத்தேன். இன்னைக்கு அன்புக்காக ஒரு 91 பேர் இருக்கீங்க. இது தாய் தந்தையோட அருள் தான். சார் இல்லத்தியாவி திருச்சியிலிருந்து. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அந்த வீடியோ ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஒரு அசைவுகளையும் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது இன்சைடு அண்ட் அவுட் சைடு சொல்லுவோம். நம்ம உள்ளேயும் வெளியிலையும் பதிவு பண்ணிட்டே இருக்கணும். இப்ப செஞ்ச வேலைய சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மத்தவங்களுக்குள்ளப்பா இவர் பண்றாருப்பா, நம்மளால முடியாதா அப்படின்னு நினைக்க தோணும். ஆனா நீங்க கடைசியா சொன்ன தாட்டு இது வரைக்கும் நான் நினைச்சிருந்தது, சூழ்நிலைகளை மாற்றுங்கள், எண்ணங்கள் மாறும் அப்படின்னு தான். அதாவது டிஸ்டர்பிங் ஏரியால இருந்தா நமக்கு எண்ணமே டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு தான் இது வரைக்கும் நான் நினைச்சிருந்தது.
இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க எண்ணத்தை வந்து மாத்துங்க, சூழ்நிலையே மாறும் அப்படிங்கிறீங்க. இது ஒரு கான்ட்ரடிக்டா பார்க்கல. இதுக்கு எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, சரி. இப்போ நீங்க கேட்டதுனால நான் இன்னொரு ரகசியத்தையும் ரிவீல் பண்றேன். இந்த கருத்து முழுக்க முழுக்க எதை பேஸ் பண்ணி நான் அந்த பயிற்சியை கொடுக்குறேன்னா, ப்ரூஸ்லியினுடைய வாழ்வியல் முறை, ப்ரூஸ்லியினுடைய எண்ணங்கள், ப்ரூஸ்லியினுடைய நிறைய ரகசியங்களை நாம இந்த பயிற்சியில கொடுக்குறோம். இதுக்கு விடை தெரியணும்னா ப்ரூஸ்லியினுடைய வாழ்வியல் முறை, ப்ரூஸ்லியினுடைய தாட்டை போய் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. யூ கெட் லாட் ஆஃப் ஆன்சர்ஸ். ஸோ மிராக்கிள்ஸ்னுடைய பயிற்சியினுடைய வெளிப்பாடு வந்து இது ஜஸ்ட் லைக் நான் கொடுக்கல. ஆல்ரெடி நம்ம ப்ரூஸ்லியை பத்தின அவருடைய பிஹேவியரல் பேட்டர்ன், பிலீஃப் பேட்டர்ன் எல்லாம் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன், ரிசர்ச் பண்ணியிருக்கேன் நான். ப்ரூஸ்லி அவருடைய வாழ்வில் எப்படி வென்றாருங்கிற அடிப்படை சூட்சமத்தை தான் இந்த பயிற்சியில நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ இது ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு ஸ்பூன் ப்ரூஃப் மெத்தடோடைய ரிஃப்ளெக்ஷன் தான். ஓகே, சூப்பர் சார், சந்தோஷம். இதை ஒட்டியே முன்னாடி நீங்க கொடுத்த 5:30 to 6:30 இருந்து அதுல இருந்து வந்து எனக்கு ஒரு தாட்டு என்னன்னா, நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு 10,000 ரூபாய் டிடியோட ரெடியா இருக்கேன். அதாவது ப்ராடக்ட் வாங்குறதுக்கு தயாராகும் போது அதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன். அவர் வந்து சொல்றார், வாங்கிட்டு என்னங்க 2 நாளா ஆளை காணோம் அப்படின்னு. நான் எல்லா டிசீசஸ்க்கும் மெடிசன் கொடுத்துட்டு இருக்கேன், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து. அவர் வந்து என்ன 2 நாளா காணோன்னும் போது சொல்றாரு, இது மாதிரி இல்லைங்க, பாப்பாக்கு நீங்க கொடுத்தீங்கல்ல இந்த ஆம்லா ஜூஸ், அது வந்து சிரமமாயிருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 2 நாள் சிரமமாகி அதுக்கப்புறம் தான் வந்தோம், அதுதான் வர உங்களை பார்க்க முடியல அப்படின்னாப்புல. நல்ல வேலையா, இப்பதான் அதுக்கு பணத்தை கட்டலான் இருந்தேன், 10,000 ரூபாய் ரெடி பண்ணி டிடி எடுத்து வச்சிருக்கேன். அதாவது அந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சு நான் டிடி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, இது மாதிரி அவருக்கு மெடிசின் கொடுத்துருக்கேன். அந்த மெடிசினோட இன்ஃபர்மேஷன் நான் டிடி அனுப்புறதுக்கு முன்னாடி எனக்கு கிடைக்குது. அந்த இடத்துல அவர்கிட்ட சொல்றேன் நான், அப்ப நான் இந்த பிசினஸ் நிறுத்திட வேண்டிதான் போல் இருக்கு, தேவையில்லாம. சார், எனக்கு ஒருத்தனுக்கு நடந்ததுனால உலகத்துக்கு எல்லாருக்கும் நடத்துவேன், நல்ல விஷயத்தை நீங்க பாட்டு கண்டினியூ பண்ணுங்க சார் அப்படின்னு. உடனே அந்த ப்ராடக்ட், அந்த ஆம்லாங்கிற ஜூஸை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுப்பேன். அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி, வெந்நீர்ல சாப்பிடுப்பா, சும்மா ஒரு ஸ்பூன் சாப்பிடுப்பா. மத்த எல்லா ப்ராடக்ட்டும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை. ஆனா அதுல வந்து கிட்டத்தட்ட more than 20 lakhs ஏர்ன் பண்ணிருக்கேன். அதாவது இது என்னத்தினால அவரே சொல்றாரு, சார் அவருக்கு நடந்த ஒரு நிகழ்வை அவரே நிறுத்தி இருக்கலாம், எனக்கு இது நடத்துறதுக்கும் அவர் காரணமா இருந்திருக்கார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, நம்ம எப்படி பார்க்கணும், நான் எப்படி பார்த்தேன், எது எனக்கு கொண்டு வந்து அந்த 20 லட்ச ரூபாயை சம்பாதிக்க வச்சது. நான் 10 லட்ச ரூபாய் டிடி, 10,000 ரூபாய் டிடி. அதுல இத கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா சொல்லி. இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது ரொம்ப ஃபேமஸாக இருந்த, ரொம்ப புனிதமாக பார்த்த லட்டுலயே பிரச்சனை வந்தது. வாஸ்தவம். சரிங்களா? அப்ப இங்க எதுவுமே நம்ம கையில இல்ல. நீங்க வந்து ஒரு பொருளை தயாரிக்கிறீங்கன்னா நீங்க பொறுப்புணர்வோடு அதை நீங்க பார்க்கணும். அப்ப நீங்க விற்கிறீங்கனாலும் பொறுப்புணர்வோடு பார்க்கணும். நம்ம அதை பார்க்கலாமே தவிர, இப்ப யாராவது கற்பனை பண்ணி பார்த்திருப்பாங்க இந்த லட்டுல பிரச்சனை வரும்னு, நல்லா இருக்குன்னு சொல்லி தானே பண்ணாங்க. இத அரசாங்கமோ தனிநபரோ உட்கார்ந்து இது ஏன் இப்ப வந்தது அப்படின்னு பாக்குறது வந்து முடிந்து போன காலம். இனி சரியாக நடப்பதற்குண்டான செயலை என்ன செய்யணும்னு பாக்குறது தான் விழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு. இப்ப ஏன் நடந்ததுங்கிற ஆராய்ச்சிக்குள்ள போகாம இது எப்படி தவிர்க்கலாம், இதுக்கான பிரிவென்டிவ் மெத்தடை எப்படி ஏற்படுத்திக்கலாம்னு சிந்திக்கிறது சரியான முறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லா பிசினஸ்லயும் ரிஸ்க் இருக்கும், இந்த ரிஸ்க் இல்லாத பிசினஸ் இருக்காது. ஆனா நம்ம கவனக்குறைவோட இருக்கிற ரிஸ்க் இருந்துடக்கூடாது. சார், இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுக்கும்போது டிக்ளரேஷன் ஒண்ணு கொடுப்பாங்க. அது வந்து உங்களோட பண்றீங்களா பண்ணலன்னா பண்ணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்ல வந்தேன். அதாவது என்னன்னா, நான் தான் முழு பொறுப்புன்னு, இந்த பொறுப்பு துறப்புங்கிற ஆங்கிள் இல்ல, அதாவது டிவியில போடுற பொறுப்பு துறப்பு இல்ல. ஐ எம் ரெஸ்பான்சிபிள்ங்கிறது வேற. தட் இண்டிவிஜுவல் ஹூ இஸ் பார்ட்டிசிபேட்டிங் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். நான் அந்த விஷயத்த நான் எவ்வளவு தூரம் என்னோட பொறுப்புணர்வோட எடுத்துக்கிட்டு நான் இதுல ஒரு நாலேஜ் கொடுக்குறவரை வந்து நீங்க சொன்னீங்கன்னாங்க நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றா. நான் சொன்ன விதம் வேற, நீ புரிஞ்சுக்கிட்ட விதம் வேற, பண்ண வேண்டிய விதம் வேற அப்படிங்கிற கிளாரிட்டிக்கு
டிக்ளரேஷன்ஸ், அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் மாதிரி, அதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் சிசேரியன் பண்ணி பண்றதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து வாங்குற இடத்துல நம்மள மாதிரி ட்ரைனிங் கொடுக்குற பீப்புளுக்கு டிக்ளரேஷனை நீங்க வாங்குறீங்களா, வாங்கலைன்னா வாங்க ஆரம்பிச்சிருங்கிறதும், பிளஸ் நீங்க வாங்குறீங்கன்னா அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு இந்த இவரோட தாட்டு தான் எனக்கு ரொம்ப வேல்யூபிளா தெரிஞ்சுது. அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பாதிப்படைந்தவரே இவர் சொன்னதுக்கு நீங்க பண்ணுங்க சார், நல்ல விஷயம் சார் அப்படின்னு சொல்ற அந்த உத்வேகம், இதை எப்படி பாக்குறீங்க? எது அது அசைக்குது? இல்லைங்க, இது முதல்ல நீங்க பொறுப்பு துறப்புங்கிறதெல்லாம் அடுத்தது. நான் பாக்குறது பேசிக்கலான ஒரு விஷயம் என்ன பாக்குறேன்னா, நான் ஒரு பொருள் வாங்குறேன், அந்த பொருள் என் தேவைக்கு நான் வாங்குறேன், அந்த தேவையை அந்த பொருள் பூர்த்தி பண்ணுதா, நிவர்த்தி பண்ணுதாங்கிற தெளிவு முதல்ல எனக்கு வேணும். அதை நான் பயன்படுத்துற விதத்தை சரியா பயன்படுத்திருக்கிறேன். இப்ப நீங்க சாதாரணமா ஒரு P250 சிறப்பு குழந்தைக்கு கொடுக்குற சிறப்பே எம்எல்ஏ ஜாஸ்தியா கொடுத்தீங்கன்னா அது இம்பாக்ட் பண்ணும். சாதாரண சிறப்பு தான். எம்எல்ஏ ஜாஸ்தியா கொடுத்தீங்கன்னா இம்பாக்ட் பண்ணும், எம்எல்ஏ குறைச்சு கொடுத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணாது. அப்ப இங்க எல்லாமே ஒரு அளவுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இங்க எல்லாமே நாலேஜ் தானே, எல்லாமே அப்ளிகேஷன் தானே. இப்ப நான் அந்த அப்ளிகேஷனை எடுத்துக்கிறதுல இருக்க வேண்டிய தெளிவு இருக்கணுங்கிறத நாம பொறுப்பு துறப்பா கொடுக்கணும். இங்க பொறுப்பு துறப்புங்கிறது கூட ஏன் அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அவரவர் பசிக்கு அவரவர் தான் சாப்பிட வேண்டும்ங்கிறது புரிய வைக்கலன்னு வைங்க. உங்க பசிக்கு நான் சாப்பிட முடியாது, உங்க பசிக்கு நான் சாப்பிட்டா உங்களுக்கு பசியாருன்னு நம்புனீங்கன்னா அந்த அறியாமை உங்களுக்கு இருக்குங்கிறது அட்லீஸ்ட் புரிய வைக்க வேண்டியதாவது என் பொறுப்புன்னு எனக்கு தெரியணும். அப்போ ஏன் பவுண்டரி என்னன்னு எனக்கு தெரியணும். பொருள் வாங்குறவங்க என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், பொருள் விற்கிறவர் அவருடைய பவுண்டரி என்னன்னு தெரியணும், வியாபாரம் பண்றவர் அவருடைய பவுண்டரி என்னன்னு தெரியணும். நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன் அப்படின்னா, நீ கேட்கிற விஷயத்துக்கான பொருள் என்கிட்ட இல்ல, ஆனா நான் ஒரு பொருள் வச்சிருக்கிறேன், அது உன் விஷயத்த சால்வ் பண்ணணும்னு சொல்லி நான் விற்கிறத விட, நீ கேட்கறதுக்கு உண்டான பொருள் என்கிட்ட இல்ல, அது இந்த இடத்துல கிடைக்கும்னு சொல்ற தைரியமோ பக்குவமோ வியாபாரி கிட்ட வேணும். தேங்க்யூ. நன்றி ஐயா. வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ஞான சஞ்சீவன உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆரோக்கியமான காலை வணக்கங்கள். ரொட்டேரியன் கே விஸ்வநாதன், ரோட்டரி ஈரோடு போக்கஸ் அண்ட் ஞான சஞ்சீவன குருகுலம். அந்த ஐயா சொன்ன முதல் நாள்ல 2 பேத்துல ஒரு ஆளு வெற்றியாளர். நிச்சயமா நானே சொல்லிக்கல, இது எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த வெற்றியாளர் நான் தாங்க. மிக சிறப்பா நடந்துட்டு இருக்கு அந்த பயிற்சி. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நீரிடி இன்னைக்கு அவரு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியிலையுமே ஏதாவது ஒரு புது புது விஷயங்களை தான் பேசுனதே அரைச்சமாவே அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பா ஐயாவோட இதுல இல்ல. எங்க இருந்துதான் நானும் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டே தான் இருக்காரு, அடுத்தடுத்து ஓடிட்டு இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. புதுசா எங்கேயோ இருந்து எப்படி எந்த நேரத்துல தான் கத்துக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு நான் ரொம்ப பிரமிச்சு இருக்கிறதுக்கு. இன்னைக்கு அந்த நீரிடி விழுந்த நிறைய விவசாயிகள் இருக்காங்க. நம்ம கரூர் நடராஜ அண்ணன்ல இருந்து எல்லாருமே இருக்காங்க. இந்த நீரிடி விழுந்த தோட்டத்துல அந்த தோட்டம் அந்த தோட்டமும் சரிங்க, அந்த குடும்பமும் ரொம்ப சிறப்பா இருப்பாங்க அப்படிங்கிறத இது நார்மலா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இது. ஏன்னா நான் அக்ரிகல்ச்சர் இதுல இருக்கிறதுனால சொல்றேன். அது பிளாஸ்மா எனர்ஜியா இதா இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு தகவல். அது மட்டும் இல்லாம இது ஹைதராபாத் யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இதை கண்டுபிடிச்சிருக்காங்கிறது மிகப்பெரிய இதுங்க. நான் இதுலயே சுத்திட்டு இருக்கோம். இருந்தாலும் ஐயாவோட இன்னைக்கு தகவல் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஐயா அந்த 23ஆம் தேதி இதுலயுமே நான் கலந்துக்கணும். இப்ப நிறைய கலந்துக்க முடியாத அளவுக்கு என்னோட ப்ரோக்ராம் ஆயிருது. இந்த மாசம் இப்பதான் தாய்லாந்து போயிட்டு 2 நாள் ஆச்சுங்க. இந்த மாசம் நீங்க தேதி சொல்ற போது பக்குன்னு இருந்தது. மலேசியா 19 to 24 மலேசியா. அதனால கொஞ்சம் தள்ளி சொல்லுவாரான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கரெக்டா அந்த 24ஆம் தேதியிலேயே டோக்கில் வைக்கிறீங்க. இருந்தாலும் முயற்சி பண்றேன். நிச்சயமா எல்லாருமே பயனடையணுங்கிறது தாங்க இதுல நோக்கம். டிவிஆர் அவரு பாத்தீங்கன்னா ஹீலரு, பெரிய பேச்சாளரு, பெரிய மோட்டிவேட்டர். அவருமே ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னும் கிளாரிட்டி ஐயாவோட இதுல கேட்கும்போது உள்ளபடியே சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு 1000மோ 2000மோ 5000மோ இந்த காசு கட்டுறதுங்கிறது அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க.
நீங்க வந்து பார்த்தாதான் தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது சர்க்கரை இனிக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க. அது நாக்குல வச்சு ரொம்ப பச்சையா சொன்னா நக்கி பார்த்தா மட்டும்தாங்க அந்த இனிக்கிறது தெரியும். அதனால தயவுசெய்து எல்லாமே வாங்க. இன்னைக்கு 91 பேர் இருக்கிறது உள்ளபடியே இதா இருக்கு. ஆரம்பத்துல 2 பேரு, 4 பேரு, 10 பேரு, 12 பேரு, 30 இப்படி வந்துகிட்டு இருந்தோம். இப்ப 91 பேரு. இன்னைக்குமே எனக்கு கலந்துக்கிற சூழ்நிலை இல்ல. சரி எப்படியோ வந்து ஒரு கேட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒர்க்லயே இதாகி பண்ணிட்டு இருந்து கேட்டேன். இன்னைக்கு ஒரு நல்ல தகவல், நல்ல இதா சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. அனைவருமே கலந்துக்கிட்டு இதை வந்து தொடர்ச்சியா, அதாவது நான் நிறைய எதுக்காக இப்ப கூட இவ்வளவு நேரம் பேசுறேன்னா, நிறைய பயிற்சிகள், ஒரு நாள் ப்ரோக்ராமு, 2 நாள் ப்ரோக்ராமு, கடன்களை வெல்வது எப்படி, செயல்திறனு, அப்படி இப்படின்ட்டு எக்கச்சக்கமான ப்ரோக்ராம் கலந்துட்டு போதும்பா, இது இன்னும் பொழுதுக்குமே ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேலையும் ஆரம்பிச்சு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். பட் ஒவ்வொரு இதுலயுமே வந்து புதுசு புதுசா வந்து செய்யும் போது இதா இருக்கும். இதுல வந்து ஆரம்ப காலத்துல மெம்பர்ஸும் ஒரு 6-7 பேர் இருக்காங்க. அதாவது ஆரம்பிக்கும் போது இருக்கிறவங்களும் இதுல இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த 91 பேர்ல ஒருத்தரா இருக்காங்க. அதனால நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்ங்க. ஞான சஞ்சீவன குருகுலம் அனைவருக்குமே நன்றிங்க. நன்றிங்க. நன்றி குருஜி. வணக்கம். வணக்கம் குருஜி. ஆக்சுவலா வந்து விஸ்வநாதன் பேசுற போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா நேத்து சாப்பிடும் போது ஒரு விஷயம் நீங்க ஷேர் பண்ணீங்க குருஜி. நேத்து மத்தியானம் லஞ்ச் பண்ணும்போது எந்த ஒரு விஷயம் வந்து அது வெற்றியோ தோல்வியோ நம்ம கிட்ட இறைவன் காமிச்சுட்டு இருக்காரு. அது வந்து நம்மளால முடியிற விஷயத்த மட்டும் தான் நம்ம கிட்ட காமிப்பாரு. முடியாத விஷயத்த நம்ம கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாரு. அதை ஒதுக்கிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொன்னீங்க. அது இந்த 90 பேத்துக்கு அது கிடைக்கும்னு நான் அந்த ஒரு விஷயங்கள் ஏதாச்சும் ஷேர் பண்ண முடியாது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க நேத்து அந்த விஷயம். மகிழ்ச்சி. அதாவதுங்க, இப்போ பல நேரங்கள்ல நமக்கு ஒரு சிந்தனை வரும். உங்ககிட்ட வந்து ஒருத்தர் வந்து இப்ப சொல்றாரு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், என்னப்பா நீ இந்த காரே வச்சிருக்கிற, நீ பேசாம இந்த காரை மாத்திட்டு வேற காரை எடுத்துற, இல்ல நீ என்ன ரொம்ப நாளா 2 வீலரே ஓட்டிட்டு இருக்கிற, பேசாம நீ புது கார் எடுத்துற, சரி இந்த கார் வச்சிருக்க BMW கார் எடுத்துற, சரி நீங்க பேசாம ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிடுறீங்களே. ஆனா நம்ம கிட்ட சொல்லும் போது நமக்கு உடனே என்ன வரும்னா, நம்ம கிட்ட பணமே இல்ல, நான் எங்க போய் அந்த காரை வாங்குறது, நம்ம கிட்ட பணமே இல்ல, நான் எங்க போய் வீடு வாங்குறது, நம்மகிட்ட பணமே இல்ல, நான் எங்க போய் தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு உங்க காதுக்கு ஒரு செய்தி வருதுன்னா, யார் மூலியமா அது செய்தி வருதுன்னா, அது வந்தா உங்களால அது முடியுங்கிறத உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு தான் அந்த செய்தி வருது. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இப்போ உங்க உங்க இப்போ உங்க உங்க காதுக்கு எந்த செய்தி வேணா வரலாம். நீ வந்து மாசம் 1 கோடி சம்பாதிக்கணும்பா, இல்ல நீ ஒரு 1 கோடி ரூபாய் மதிப்புல இந்த வீட்டை வாங்குப்பா, இந்த அபார்ட்மெண்ட்டை வாங்குப்பா அப்படின்னு யாரோ வந்து உங்ககிட்ட சொல்றாங்க. இந்த செய்தி உங்க காதுக்கு வந்தாலே உங்களால அது முடியும் அப்படிங்கிற சிந்தனையை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு தான் இயற்கை அந்த நபரை உங்களுக்கு அனுப்புது. ஆனா பெரும்பான்மை நேரத்துல என்ன பண்றீங்க, நம்மளாலலாம் அது முடியாதுன்னு சொல்லிட்டு அதை நீங்க ரொம்ப சிம்பிளா விட்டுறீங்க. ஆனா அது கேட்கும் போது தீவிர கடன் இருக்கும், ரப்சரான எண்ணங்கள் இருக்கும், ரொம்ப மோசமான இருக்கும். இதுக்கெல்லாம் நான் போய், இது உங்களுக்கு வாய்ப்பு தகவல், அதை உள்ள வாங்கி அதுக்கு உண்டான வாய்ப்புகளை கண்டுபிடிக்கிற வேலையை தான் நீங்க செய்யணுமே தவிர அது நம்மளால முடியாதுங்கிற எண்ணத்துக்குள்ள போகணும். இது பேசிட்டே இருக்கும்போது லஞ்ச்ல வந்து வந்த வார்த்தை, அது ஒரு கேட்டதுனால அதை நான் மறுபடியும் ரீக்ரியேட் பண்றேன். ஆனா என் வாழ்க்கையில அது நடந்தது உண்டு. நீங்க வந்து சாதாரண ஒரு வண்டி வச்சிருப்பீங்க, வந்து உடனே அது பென்ஸ் மாத்துங்க அப்படிம்பாங்க. ஏங்க நான் நீங்க பென்ஸ் இப்படி நினைக்க கூடாது. நீ பென்ஸ் வாங்கணுங்கிற எண்ணம் உனக்குள்ள வரணுங்கிறதுக்கு தான் இயற்கை அப்படி ஒரு ஆளை அனுப்பிச்சு. ஏன்னா கடவுள் நேர்ல வரமாட்டாரு, அவர் ஆளை தான் அனுப்புவாரு. அந்த ஆளு மேபி வெள்ளை சட்டை போட்டிருக்கலாம், நெத்தியில திருநீர் வச்சிருக்கலாம், பாத்துக்கங்க. ரொம்ப சந்தோஷம் குருஜி. ஆக்சுவலா ரொம்ப அது நேற்று வியந்து பார்த்தேங்க. ஏதோ மத்தியானம் லஞ்ச் கொடுக்கறதுக்காக குருஜி கூப்பிடுறேன்னா அங்கேயும் ஒரு ஞான விதை கிடைச்சது. அதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இது கிடைச்சதுன்னா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் வந்து நம்ம நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம முடியாது, இது இது எதுக்கு நம்மளுக்கு வருது அப்படின்னு நம்ம ஒதுக்கிட்டு போயிடுவோம். அந்த ஒதுக்க கூடாதுங்கிறத நேற்று நான் உணர்ந்தேங்க. அந்த விஷயத்த வந்து எல்லாத்துக்கும் கிடைச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் குருஜி வாயிலே அதை சொல்லும் போது மக்கள் ஏற்றுக்கோங்க. இத வந்து இப்போ நீங்க சொன்னது கூட எனக்கு அது வாய்ப்புன்னு நான் இப்ப அதை ப்ரூவ் பண்ணும்ல. இப்போ இப்ப இந்த மெசேஜ் இது நீங்க சொல்ல சொன்னீங்கிறதுல இப்ப நான் அதை சொல்றேன் பாருங்க. அதனால
மிராக்கிள்ஸ்ங்கிற ஒரு கிளாஸ் 5100 ரூபாயா, நான் எப்படி ஃபீஸ் பே பண்றதுங்கிற எண்ணம் வேண்டாம். 99 பேத்து காதுல விழுந்துருச்சு, அது உங்களால முடியும். எப்படி அடிச்சாருங்கப்பா. வெள்ளை சட்டை போட்டு திருநீர் வச்சிருக்கிறது நீங்க தானே? தெரியலீங்க. ஆனா இல்லைங்க. உட்கார்ந்துட்டு இருக்கிற படத்துல அவர் நேத்து உட்கார்ந்து பின்னாடி வள்ளலார் போட்டோ தெரியலாங்க. எனக்கு தெரியல, நான் சொல்றேன். பல்லெல்லாம் டைரக்டா வரமாட்டாங்க பிரதர், உங்க மூலமா தான் வராங்க. தேங்க்யூ குருஜி. இல்லைங்க குருஜி, நேத்துக்கு 1:30 மணிக்கு போட்டோவை பார்த்துட்டு போன் பண்ணுவீங்க தான் வெள்ளை சட்டை போட்டீங்க குருஜி. ஐயோ நாங்க இல்லையேன்னு ஒரு ஒரு ஃபீல் இருந்தது. கால் பண்ண நீங்க எடுக்கலையா, சரின்னு விட்டுட்டேன். ஒரு ஒரு இது தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு அது. அப்ப ஞான விதை வந்துகிட்டு இருந்தேக்கா, சாரி உங்களோட பேச முடியல. அப்ப ஞான விதையை பிடிக்கிறதுல நான் ஆர்வமா இருந்தேன். அந்த இடத்துல மடை திறந்த வெள்ளம் போல ஞானம் வர, அது அலை அலை என பிடிக்க காத்திருக்க. ஒரு ஒரு இது ஐயோ இல்லையேன்னு தோணுச்சு பிரதர். அதை பார்த்த உடனே அதுக்காக உடனே அண்ணாவுக்கு கூப்பிட்டேன். இல்லைங்க, வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னில் என்னை பார்க்கிறேன், என்னுள் உன்னை பார்க்கிறாய் அப்படின்னு. நீ யாரு எங்கேயும் இல்லாமலாம் இல்ல. அது புரியணும்ல பிரதர், அதுதானே பிரச்சனை. மிராக்கிள்ஸ் 23ஆம் தேதி மார்ச் சென்னை, கோயம்புத்தூர். ஏப்ரல்ல தேதி அறிவிக்கணும், புரிய வைக்கிறதுக்கான. வந்துடும் பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இந்த வகுப்புக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்றவங்க, இதுவும் நீங்க வந்து இஃப் யூ வாண்ட் டு பே த்ரூ கிரெடிட் கார்டு நீங்க பே பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான சார்ஜஸ் மட்டும் நீங்க சேர்த்து பே பண்ற மாதிரி இருக்கும். தகவல்களை நீங்க கவிதா சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் 2 நேரம் சிற்றுண்டியும் மதிய உணவும் வழங்கப்படும். வேற ஏதாவது பேச நினைக்கிறீங்களா? கரூர்ல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா குருஜி? கரூர் நாம சென்னை, கோயம்புத்தூர் 2 இடம் தான் இப்போதைக்கு பிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. சரி. கரூர்ல வந்து 100% பார்ட்டிசிபேஷன் உறுதி பண்ண முடியும் அப்படின்னா கரூர்ல நடத்தலாம். மினிமம் எவ்வளவு வேணும் குருஜி? மினிமம் 30ல இருந்து 50. ஓகே. மினிமம் 30 இருந்தா கூட சரி குருஜி, நான் பிளான் பண்ணி சொல்றேன் குருஜி. குருஜி, அதே போல இப்போ சண்டேஸ்ல சில பேர் ஜாப் வச்சிருக்கவங்களால வர முடியாத பட்சத்துல வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அதர் டேஸ் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணாங்க சிஸ்டர் பிரதர்? அதர் டிஸ்ட்ரிக்ட்னா எப்படி கேக்குறீங்க பிரதர்? ஜி இப்ப சென்னையில இருக்கவங்க கோயம்புத்தூர்ல அட்டெண்ட் பண்ணலாமான்னு கேக்குறாரு. அது இப்ப நீங்க வந்து நான் சென்னையில சொல்ற டேட் உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்க கோயம்புத்தூர் டேட் செட் ஆச்சுன்னா நீங்க கோயம்புத்தூர் வந்து டேட். ஓகே குருஜி, நம்ம அந்த டே சொல்றேன். கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக இப்போ சனிக்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுங்களான்னு கேட்கறேன் குருஜி. இல்ல, அது வாய்ப்பு இருக்குங்க. நாங்க வந்து இதுவே இப்ப இந்த மார்ச் 23, 22, 23 2 ஆப்ஷன் தான் நாங்க வச்சிருக்கோம். ஆக்சுவலா 22 or 23 சாட்டர்டே ஆர் சண்டே தான் வச்சிருக்கோம். அது எனக்கு இன்னைக்கு நாளைக்கோ வந்து அது அந்த இடத்தோட இது கன்ஃபர்மேஷன் வந்துடும். இது வந்த உடனே நம்ம அதை கரூர்ல பிளான் பண்ற குருஜி. கரூர் வந்து சென்டர் ஆஃப் த திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சேலம் இது எல்லாத்துக்குமே சென்டரா ஒரு ஏரியா வரும் குருஜி. நான் உங்ககிட்ட பேசிட்டு நான் ஒரு பிளான் பண்றேன் குருஜி. இது வந்து ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமா இருக்குங்க. இதுல வந்து நீங்க அதாவது கிரியா இருக்காது. கிரியாவுக்கு பதிலாக வேற ஸ்டைல் ஆஃப் பேட்டர்ன் இருக்கும். கிரியாவா இருக்காது, ஆனா கிரியாவுக்கு பதிலாக வேற ஸ்டைல் ஆஃப் தாட். ஏன்னா உங்களுடைய அந்த தாட் தானே கருமைய புள்ளி தானே, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மாடர்னா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு மாடர்ன் நிகழ்வா இருக்கும். கம்ப்ளீட்டா பேஸ்ட் ஆன் த ப்ரூஸ்லியோடைய வாழ்வியல் முறை, அவருடைய சக்சஸ் ஸ்டோரியினுடைய பிலீஃப் பேட்டர்னை பேஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் பேட்டர்ன்ல தான் நம்ம பண்ணுறோம். இந்த ப்ரூஸ்லி சொல்லுவார்ல,
10,000 பஞ்ச் பண்றவங்களை கண்டு எனக்கு பயம் கிடையாது. ஒரே பஞ்ச 10,000 தடவை பிராக்டிஸ் பண்ணவனை கண்டா எனக்கு பயம்னு சொல்றாரு ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த பயிற்சி அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியாக இருக்கும். த மிராக்கிள்ஸ் வித்தின் யூ அந்த மாதிரி இருக்கும். நடராஜனா, நான் விஸ்வநாதனுங்க. நீங்க கரூர்ல ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு 30 பேருங்கிறது உங்களால முடியாததே இல்லை. நானே ஒரு 5 பேரை ரெஃபரல் கொடுக்க முடியும் கரூர்ல இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள். அதனால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய குரூப்பே வந்து பாத்தீங்கன்னா 100கணக்கா இருக்காங்க. அதனால ஒரு 30 பேரை ஏற்பாடு பண்ணுங்க, ஐயாவை அழைச்சிட்டு வந்துடலாங்க. நன்றி, கண்டிப்பா வணக்கம், வாழ்த்துக்கள். கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா, கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நடராஜ் பிரதருக்கு இன்னொரு வாய்ப்பு. சொல்லுங்கக்கா. இல்ல முடியாதுன்னு இல்லைன்னு சொல்லி ஒரு தகவல் வந்துருச்சுன்னா உங்களால முடியாதுங்கிறது வராதுன்னு சொல்றாங்க புஷ்பா சிஸ்டர். அது என்னன்னா, இது வந்து சென்னையோ இல்ல கோயம்புத்தூரோ, அது ஒரு 6 மணி நேரம் டிராவலு போயிட்டு வர்றதுக்கு நிறைய வந்து ஒரு சிலரால முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. அதை வந்து கரூர்ல வைக்கும் போது ஈஸியா இருக்கும். அது மாதிரி தொழிலதிபர்கள் நிறைய இருக்காங்க. அதனால நடராஜோட குரூப் வந்து அதிகம், அதனால ஈஸியா பண்ணலாங்க. கரூர்ல நல்ல இது இருக்கு. இது நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஞானசஞ்சீவன குருகுலம் ஐயாவோட கருத்துக்களை வந்து உலகம் பூரா கொண்டுட்டு போகணுங்கிறதுலதான் ரொம்ப குறியா இருக்கும். அது கடல் தாண்டியும் கொண்டுட்டு போகணுன்ட்டு தான் நாங்க எங்களோட இலக்கு. அது நான் கடல் தாண்டி 2-3 தடவை போயிட்டேன். ஐயாவை எப்படியே ஏதாவது ஒரு வகையில இந்த வருஷத்துல 2025ல கூட்டிட்டு போகணுங்கிறது தான் இலக்கா வச்சிருப்போம். அதனால நிச்சயம் அந்த உலக மக்களுக்கு இதை வந்து நம்ம நேரடி பயிற்சியை கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்குங்க. அதனால அனைவருமே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்பதான் சார் நினைச்சேன். இது ஃபாரின்ல 23ஆம் தேதி இவர் மலேசியா போறாரு. 23ஆம் தேதிக்கு மலேசியா அவர் போறாரு. மலேசியாவுக்கு நீங்க போய் அங்க இருக்கிற மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு ஒரு செகண்ட் நினைச்ச சொல்லிட்டார். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் இன்டர்நேஷனல் லெவல்ல போறதுக்கு. ஆனா இது கடவுள் தான் சொல்றாருங்க. இது கடவுள் சொல்றாருங்க. அதிவிரைவில் குருஜிக்கு வந்து என்ன சொல்றதுங்க, அவர் குரல் ஆயிட்டு இருக்குங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு. அங்கத்த இத கேட்கக்கூடிய, அதாவது மாணிக்கவாசர் சொல்லுவாருங்க, அவன் அருள் ஆளே அவன் தாள் வணங்கின்ட்டு. அவனோட அருள் இருந்தாதான் அதை வந்து நம்ம பெற முடியும். அது மாதிரி அங்கேயும் மலேசியா மக்களும் ரொம்ப அவளாதான் இருக்காங்க. பட் அதுக்கு உள்ள சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாம இருக்கு. அது ஐயாவும் அடுத்தடுத்து பிஸியில இருக்கிறாங்க. நமக்கு கேட்கறத விட மற்றவங்களுக்கு கேட்கும் போது அபரிமிதமா இறைவனும் இயற்கையும் வேலை செய்யுமா. நமக்கு ஒண்ணு வேணும்னு கேட்டா ரொம்ப லேட் ஆகும். நீ அவருக்கு கேட்கிறியா, நீ நான் ரெட்டியா காத்துக்கிட்டு இருக்கேப்பா அப்படின்னு. அதோட பவரே வேற. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. வேற ஏதாவது தகவல் இருக்குங்களா? வேற ஏதாவது? ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். தயவு செஞ்சு நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஒருத்தவங்க வீடு கட்டுறதுக்கு கூட வசதி இல்லாம இருக்கும், இல்ல பணம் சம்பாதிக்க வழி இல்லாம இருப்பாங்க, அப்போதைக்கு ஒரு சமிக்கை மாதிரி வரும்னு சொன்னீங்க. அந்த நேரத்துல வந்து நெட் எனக்கு குளார் அடிச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க வித்தியாசமான விஷயம் சொன்னீங்க. தயவு செய்து ஏழுமானா அந்த விஷயத்த கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க ஐயா, திரும்ப உங்க நேரம் கருதி. சரி, அதாவதுங்க, இத இன்னும் கொஞ்சம் விளக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க ஐயா. இப்ப இந்த இயற்கை இருக்கு, இந்த பிரபஞ்சம் இருக்கு. இந்த பிரபஞ்சம் வந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு சொல்லக்கூடிய பஞ்சபூத இயல்புகளால் சூழப்பட்டிருக்கு. இப்ப உடல் இருக்குது. இந்த உடலும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புங்கிற மாதிரியான தன்மை கொண்ட இயல்புகளால சூழப்பட்டிருக்கு. இப்ப இந்த உடலும் இந்த இயற்கையும் ஒத்துசைவுலதான் இயங்குது. இது ஒன்னோடு ஒன்று ஒத்துசைவுல இயங்குது. இப்ப ஒரு வண்டி பயணம் பண்ணணும்னா முன்னாடி போற வீலும் பின்னாடி போற வீலும் இணைக்கிற ஒரு பிளேட் இருக்கு. இது ஒத்துசைவுல இந்த ராட் இப்படி போனா தான் இந்த வீல் ஈக்குவலா பயணம் பண்ணும். அதே போல இந்த இயற்கையினுடைய சிந்தனையும் மனிதனுடைய சிந்தனையும் ஒத்துசைந்து பயணிக்கக்கூடிய ஒண்ணுல பொதுவாக இருக்கிறது என்னவா இருக்கிறதுனா செயல்கள் மட்டும்தான், இம்ப்ளிகேஷன்ஸ், இம்பாக்ட் மட்டும்தான் பொதுவாக இருக்கிறது. அப்போ உங்களை நோக்கி ஒரு செய்தி காதுக்கு வருதுன்னா, இப்ப நீங்க காத்த சுவாசிச்சீங்கனாலும் சரி, நீங்க தண்ணிய குடிச்சீங்கனாலும் சரி, நீங்க தண்ணியில மேல குளிச்சீங்கனாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கான செய்தியா தான் வருது. காத்து ஒரு செய்தியை கொண்டு வருது.
உசுரோட இருந்துக்குப்பா அப்படிங்கிற செய்திக்கு தான் காத்து வருது. தண்ணி உசுரோட இருந்துக்குப்பாங்கிற செய்திக்கு தான் தண்ணி உங்களை நோக்கி வருது. அப்போ நீர் எனர்ஜி எடுத்துக்குப்பான்னு தான் வருது. அப்போ காத்து உசுரோட இருக்கணுங்கிற செய்திக்கு வருது, தண்ணி நீங்க தாகத்தை தணிச்சுக்கங்கிற செய்திக்கு வருது. அப்ப இன்னொருத்தர்கிட்ட இருந்து வரக்கூடிய செய்தி மட்டும் என்ன, நீங்க தேக்கி வைக்கிறதுக்கோ கடந்து போறதுக்கா வரும்? அதுவும் உங்களுடைய சிந்தனையை மேம்படுத்திக்கிறதுக்கு தானங்க வரும். அப்ப எப்படி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய காத்து சுவாசிக்கிற உதவுதோ அது போல உங்களை சுத்தி இருந்து கேட்கக்கூடிய அனைத்து விதமான செய்திகளும் உங்களுடைய சிந்தனையினுடைய மேம்பாட்டிற்காகத்தான் வருகிறது. அப்போ ஏன் நீ இது காடு வாங்கக்கூடாதுல்ல, கார் வாங்கலாம்ல, வண்டி வாங்கலாம்ல, வீடு கட்டலாம்லன்னு சொன்னா உங்களுக்கு அது முடியும் என்று ஞாபகப்படுத்துகிறது. உங்களால் அது முடியும் என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. இயற்கை ஞாபகப்படுத்துகிறது. முயற்சி பண்ணுங்க, உழைப்ப போடுங்க, வெற்றியாளரா மாறுங்க. நீங்க உழைக்கிறதே வெற்றியாளர் தான், அடைஞ்சா வெற்றியாளர் கிடையாது. வேலை செய்யறதே வெற்றியாளர் தான். மணி அடிக்குதுங்க. தான் 2வது மணி, 3வது மணி. மணி அடிச்சா என்ன அர்த்தம்? நீங்க வீடு வாங்குறதுக்கோ கார் வாங்குறதுக்கோ மணி வரும்னு அர்த்தம். அருமை. மணி வர்றதுக்கான மணி அடிச்சிருச்சு. அந்த மணி வர்றதுக்கான மணி அடிச்சத மைண்ட்ல வச்சு வேலை செய்யும். சூப்பருங்க சார், சூப்பர். கூடிய விரைவில் மிராக்கிள்ஸ்ல சந்திக்குங்க உங்களை. சந்திப்போம் சார். சந்திப்போங்க. வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா? வேற எதுவும் கருத்துக்கள், வேற எதுவும் வாழ்த்து ஏதாவது இருக்குங்களா? வணக்கம் குருஜி. இன்னைக்கு வணக்கம். பழனிசாமி அண்ணா பொண்ணு சரண்யாக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்க. ஓ, மகிழ்ச்சி. அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சாங்க. சித்தப்பாவுடைய பொண்ணுங்களா? ஆமாங்க, சித்தப்பா பொண்ணு சரண்யாக்கு இன்னைக்கு பர்த்டே. சரண்யா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் அவங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனையை முன்வைப்பாங்க. அவர்களுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்படும். சொல்லுங்க. எனக்கு இந்த 21 days இப்ப மார்ச் 21 days கிளாஸுக்கு நம்ம சிந்தியா இருக்காங்க இல்லைங்களா, நடுவில் அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. நான் கலந்துக்கவே இல்லை. சிந்தியா வந்து எனக்கு 20 days கிளாஸ் கண்டினியூ பண்றதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க நேத்துக்கு. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடணும் பிரதர். அதுதான். வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிடலாங்க. சொல்லுங்க. ஆமா, அந்த பேர் சொல்லுங்கம்மா. யாரு பொண்ணோட பேரு? சரண்யா. ஓகே. தரம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்கலால் அபிராமி கடைக்கண்களே. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவிக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலோடு கையூகல உங்க உழைப்பதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கியிருந்து சீர்த்தமலை பற்றி வாங்க குட நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலர் என்பாவாய். வாழ்க வளமுடன் சரண்யா. வாழ்க வளமுடன் ஞான சஞ்சீவன குருகுலம். வாழ்க வளமுடன் ஞான சஞ்சீவன குருகுலம் உறவுகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி 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 சார். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க பிரதர். சார், அப்பாவுக்கு வந்து நல்லபடியா ஆப்ரேஷன் முடிஞ்சு கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்காரு சார். கொஞ்சம் ரெஸ்பான்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. அப்பாவுடைய பேர் சொல்லுங்க. கிருஷ்ணன். ஓகே. திரு கிருஷ்ணன் அவர்கள் அவருடைய உடல் நலம் மீண்டு அவருடைய ஆரோக்கியம் மேம்பட்டு விரைவாக அவருடைய எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் அவருக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து மனத்தெளிவையும் தைரியத்தையும் கொடுத்தரல குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனையை வைப்பாங்க. திரு கிருஷ்ணன் அவர்களுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்படும். நன்றி.
சார் இன்னைக்கு வந்து அப்பாவுக்கு இப்போ அந்த விசிட்டிங் டைம்ல வந்து அவரால் அதிகம் கேட்க முடியாதுன்னா கூட வந்து நான் கிரியா ஆடியோ ப்ளே பண்ணிட்டு தான் வந்தேன். ஒரு நல்ல வைப் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. ஹாப்பி மார்னிங். வணக்கம் பிரதர். ஆனா நம்மளது கோவில்பட்டியில வந்து இப்ப நம்ம கடை மாதிரியே ஒரு கடை ஓப்பனிங்னா அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓ மகிழ்ச்சி. இது காயின் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருந்து தாங்க போகுதுங்கண்ணா. சிறப்புங்க, ரொம்ப சந்தோஷங்க, மகிழ்ச்சிங்க. பெரிய இன்னைக்கு ஒரு 100 கிராம் அங்க கடைக்கு போகுதுண்ணா. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அனுபவம் சொல்லுங்க. பயிற்சியினுடைய உங்களுடைய அனுபவம், உங்க வாழ்க்கையினுடைய மாற்றம் பத்தி சொல்லுங்க. அதே மாதிரி கோவில்பட்டி அங்க பக்கமா இருக்கிறவங்க இன்னைக்கு திறப்பு விழாக்கு வந்து எல்லாருமே வந்து கலந்துக்குங்க. அங்க பக்கமா நியரஸ்டா இருக்கிறவங்க கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி நான் அன்புடன் கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த 21 days கிளாஸ் தான் வந்து அட்டன் பண்ணினேன். என்னுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ராமனுங்க. நான் சேலம் ஆத்தூர்ல இருந்து பேசுறேன். 21 days கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய அற்புதங்கள்லாம் நிறைய நடந்தது. என்னைக்கு நான் வந்து அண்ணனை வந்து 1-to-1 வந்து அட்டன் பண்ணணும், அன்னையில இருந்து எனக்கு வந்து நிறைய நாட்கள்லாம் வந்து நிறைய நடந்திருக்குங்க. ஒரு 26 வருஷமா நடக்காத ஒரு விசேஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னால அன்னைக்குதான் வந்து நிறைவேற்ற முடிஞ்சது. பார்த்துட்டு வந்த ஒரு 4 நாள்லயே. அதே மாதிரி சேமிப்பு அப்படின்றது வந்து ரொம்ப தடுமாற்றமா இருந்த நிலை. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நல்ல ஒரு சேமிப்பு 4 மாசம் ஆகும் அப்படின்ற சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 நாள்ல கிடைச்சது. நாங்க ஃபேமிலியா தான் போயிருந்தோம் அண்ணனை பாக்குறதுக்கு. கோயிலுக்கு அவரை போய் நான் சந்திக்கும் போது எனக்கு வந்து நிறைய வைப்ரேஷன் நிறைய கிடைச்சதுங்க. பிசினஸ் வாய்ப்பு வந்து புது நாங்களும் ஏதாவது ஒரு டிராவல்ல இருக்கேங்க. அப்ப வீட்டுல வந்து கேட்டாங்க, ஒரு செகண்டரி பிசினஸ் வந்து பண்ணுனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பிசினஸ் சொன்னாரு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கையில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கையில எல்லாம் வந்து பணம் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பார்த்தா ஒரு நகை கடை ஓபன் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிட்டு. இந்த போன மாசம் 10ஆம் தேதி தான் வந்து ஆத்தூர்ல வந்து ஒரு நகை கடை வந்து ஓபன் பண்ணாங்க. இது மாதிரி நிறைய அதிசயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. நான் வந்து ஒரு கிளாஸ் கூட நான் வந்து மிஸ் ஆகுறது இல்லை. வைராக்கியா, செயல் தீரன், கடன்களை வெல்வோம், இது மாதிரி அவர் நடத்துற அத்தனை கிளாஸுமே வந்து நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒன் டே கிளாஸும் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். டைரக்ட் ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். எதையுமே வந்து நான் வந்து மிஸ் பண்றது இல்லைங்க. அந்த அளவுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு நிறைய அனுபவங்கள் வந்து இதன் மூலமா வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நிறைய பிரான்ச் எல்லாம் ஓபன் பண்ணணும் அப்படின்றதும் வந்து என்னுடைய கனவா இருக்கு. அதுவும் வந்து கண்டிப்பா நிறைவேறிடுங்க. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. நன்றி பிரதர். இன்னும் வந்து நிறைய சொல்லிட்டே போலங்க. அந்த அளவுக்கு வந்து நிறைய அற்புதங்கள் வந்து நடந்துட்டு இருக்குங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா. நன்றி. வேற ஏதாவது இருக்குங்களா? சொல்லி க்ளோஸ் தருவோம். 8 ஆகுது. க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? ஐயா, ஒரு உதவி பண்ண முடியுங்களா? சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. இப்ப வீடு ஒண்ணு முன்னாடி எடுத்துட்டு இருக்கேங்கய்யா. லோன் எடுத்தோம், முடிஞ்சிருச்சு. ஒரு நகை சேல் பண்ணணும். அது ரொம்ப கம்மி விலைக்கு பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியல. ஐயா இந்த ராமையா பேசுனாங்க இல்லைங்களா, அவங்க மூலியமா கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுப்பாங்களா? ஏன்னா நிறைய ஏமாந்துட்டுனா இப்ப கொஞ்சம் வேலை அப்படி நடக்கிறதுக்கு அடுத்தது பண்றதுக்காக
நான் இவர் நம்பர் அன்னைக்கு வாங்கினேன், இதுல மறந்துட்டேன், எழுதி வைக்கல. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? உடுமலைப்பேட்டைங்கய்யா. சரிங்க. நம்ம பயிற்சி ஏதாவது முடிச்சிருக்கீங்களாம்மா? இது 21 ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, அதுல ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே. முடிச்சிருக்கீங்களா? முடிச்சிருக்கீங்களா? இப்பதான் இங்க அந்த இந்த ஹனி இந்த இது மாதிரி சொன்னாங்க இல்லைங்களா, அந்த இது வந்தவங்க தான் உங்க நம்பர் கொடுத்து இந்த குரூப்ல ஜாயின் பண்ணாங்க. இல்ல இப்ப வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு சேர்ந்திருக்கீங்களா இல்ல பிப்ரவரி மாதத்துல இருக்கீங்களா? பிப்ரவரி மாசம் சேர்ந்திருக்கேன். கவிதா ஓகே. சிஸ்டருக்கு தெரியும், மஞ்சுளா 18 நாள் பயிற்சி முடிச்சிருக்கீங்க. 18 நாள் பயிற்சி முடிச்சிருக்கீங்க. முடிச்சிருக்கீங்க. இடையில தூங்கிட்டேன். சரி பரவாயில்ல. இன்னொரு 3 நாள் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு 3 நாள் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு 21 நாள் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கம்மா. சரிங்க. இந்த 21 நாள் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கவிதா சிஸ்டருடைய நம்பர் வச்சுக்கோங்க. இந்த 21 நாள் பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த நகையை விற்கணுமா இல்ல அதுக்கு வேற ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு பாருங்க. சரி சரி சரிங்களா? சரிங்க, நன்றிங்கய்யா. அவருடைய தொடர்பு உங்களுடைய முதலீடா இருக்கட்டும். சேமிப்பதற்கான நகையை விற்கிறதுக்கான பாருங்க. சரி. ஏன்னா அவங்க நோக்கமே எல்லா இல்லங்களிலும் செல்வம் பெருகட்டும். அவங்க நோக்கம். சரிங்க சரி. எல்லா வீடுகளிலும் தங்கம் பெருகட்டும். சரிங்க. சரிங்களா? சரிங்க. ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. லோன் கிடைக்கிறதுக்கு வேற வாய்ப்பு இருக்கு. அதான் 3 நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு மாற்றம் வரும். ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சரிங்க, கண்டிப்பா வெயிட். ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம் பிரதர். வணக்கம் சிஸ்டர். என் பொண்ணுக்கு ஒரு நகை எடுக்கணுமாமா. ஜஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நகை எடுக்கிற மாதிரி இருந்தா ராமன் பிரதர் கிட்ட கொஞ்சம் ஜாயின் பண்ணி விடுங்க. ராமன் பிரதர் தொடர்பு கொள்ளுங்க. என் பொண்ணோட நான் போன் நம்பர் என்னங்க பிரதர்? அவர் தொடர்பு கொள்ளுங்க சிஸ்டர். அதுதாங்க கொடுத்துட்டா என் பொண்ணையே நேரடியா பேச சொல்லிடலாம். எப்படி எல்லாத்தையும் கேட்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு. சரிங்க சரி. இப்ப திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. 2 நாளைக்கு மேல கேட்டு இருந்தாங்க. சரி அவரும் பேசுறாங்க சொல்லலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். வணக்கம். நகையை பத்தி பேசப்பட்டியும் ஒரு சின்ன அனுபவத்தை மட்டும் சொல்லிடுறேன் சார். நம்ம அந்த மேஜிக் பாக்ஸ்ல போட சொல்லியிருந்தீங்க சார். முடிஞ்ச அளவுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் அந்த சேவிங் காசு உங்கள்கிட்ட கேட்டோம். என்ன சார் என்ன பண்றதுன்னா நீங்க நகை எடுத்துக்கப்படுறது அப்படின்னீங்க. அது வரைக்கும் தோணலை. அந்த பணத்தை எப்படி நம்ம சேவ் பண்ணி என்ன பண்றது, செலவழிச்சிருவோமா எது பண்ணுவோம் அந்த மாதிரி தோணுச்சு. லாஸ்ட் வந்து என் பாப்பா பிறந்த பொண்ணுக்கு வந்து லாஸ்ட் மந்த் வந்து ஒரு கை செயின் எடுத்தோம் சார் அந்த பணத்தை வச்சு. செகண்ட் ஒன்று இந்த மாசம் வந்துட்டு ஒய்ஃபுக்கு வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கிட்டு வச்சு 2 கிராம்ல. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப என்ன தோணுதுன்னா மாசம் மாசம் ஏதாச்சும் எடுக்கணும் சேவ் பண்ணி அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு சார். ரொம்ப நன்றி சார் அந்த எண்ணத்தை உருவாக்குனது. ரொம்ப சந்தோஷங்க. மேஜிக் பாக்ஸ் வேற லெவல் மேஜிக் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க விழிப்புடன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. நன்றி. நன்றி பிரதர். தேங்க்யூ.